வேதத்துல வாசிக்கிறோம், சாலமோனுக்கு முன்னாடியும் சரி, சாலமோனுக்கு பின்னாடியும் சரி, அவனை போல ஒரு பெரிய ஞானவான் யாரும் இல்லை. சோத்திரம். அவன் குழந்தை போயிருச்சே அப்படின்னு அவன் கொஞ்சம் கூட வருத்தப்படல. நான் சொல்லுகிறேன், தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டது போல சில காரியங்கள் உங்களை விட்டு லாஸ் ஆகும் பொழுது, சில காரியங்களை நீங்கள் இழக்க நேர்ந்திரும் பொழுது, அல்லது சில காரியங்களை உங்களை விட்டு போகும் பொழுது, தேவ பிள்ளைகளே, நீங்கள் பயப்படாதிருங்கள், மகிழ்ந்து களிகூற ஆரம்பிங்கள். காரணம், நீங்கள் விட்டது அல்லது நீங்கள் லாஸ் பண்ணதற்கு ரெட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் தருவார். நீங்க கிழிக்கப்பட்ட வஸ்திரத்திற்கு பதிலாக ராஜ வஸ்திரத்தை தருவார். நீங்க இழந்து போன பிள்ளைக்கு பதிலாக சாலமோனிலும் பெரியவரே தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் அளவைத்து பார்ப்பதற்காக இந்த சம்பவம் உங்க வாழ்க்கையில நடக்கல. உங்களை வேதனைப்படுத்தி பார்ப்பதற்காக உங்ககிட்ட இருக்கிற காரியங்கள் எல்லாம் உங்களை விட்டு கடந்து போகல. தைரியமா அந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களை விட்டு போனதெல்லாம் ரெட்டிப்பாய் மறுபடியும் உங்களை தேடி வரப்போகிறது. ஹல்லேலூயா. எதை கிழிப்பதற்கு ஒப்பு கொடுத்தீங்களோ அதை காட்டிலும் பெஸ்டான ஒரு வஸ்திரம் உங்களை தேடி வரப்போகிறது. எந்த மகனுக்காக கண்ணீர் வடித்தீங்களோ அதே மகனையே கர்த்தர் சாலமோனாய் மாற்றி உங்க கையிலே தரப்போகிறார்.